பாவத்திற்கான ஒரு பரிகாரமாக இருக்கிறது. இது பாவத்தை நிவர்த்தி செய்வது கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்கணும். ஆர்சி மக்கள் இந்த சாம்பல் புதன் சர்ச்சு ஃபாதர் தலையில கருப்பு சிலுவையை போட்டு வருவாங்க. அப்ப இது போடுறதுனால என் பாவம் மன்னிக்கப்பட்டுருமா அப்படின்னா கிடையாது. நன்றாய் புரிஞ்சுக்கணும். நெத்தியில சிலுவை போட்டுட்டு வர்றதுனால என் பாவம் மன்னிக்கப்பட்டுரும் அப்படின்னா ரோட்ல போற எல்லாம் அதை பண்றாங்க. ரோட்ல போற எல்லாம் சர்ச்சை பார்த்து என்ன பண்றான், பாமாதா அப்படின்றான். அப்புறம் மாலை போட்டுக்கிறாங்க, மாதா போட்ட மாலை போட்டுக்கிறாங்க. இது போட்டால் என் பாவம் மன்னிக்கப்பட்டுருன்னு யோசிக்கிறாங்க. ஆனால் முற்றிலும் தவறான காரியம். இந்த சாம்பல் நம்முடைய பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, இது 40 நாட்கள் அனுசரிக்கப்படுகிறது. இது 10ஆம் நூற்றாண்டுல தான் இது 40 நாளா அனுசரிக்கிறோம்னு சொல்லி பிஷப்மார்கள் இதை பிரகடனப்படுத்துறாங்க. 10ஆம் நூற்றாண்டுல 10ஆம் நூற்றாண்டு ஆர்சி பிஷப்மார்கள் இதை ஒரு 40 நாள் அனுசரிக்க வேண்டும் என்று சொல்லி பிரகடனப்படுத்தியிருக்கிறார்கள். இதற்கும் இயேசுவின் போதனைக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஒரு உபதேசமா இன்னைக்கு சபைகள்ல சொல்லப்படுறாங்க. இயேசு சாம்பலை குறித்தோ சாம்பல் புதனை குறித்தோ எந்த ஒரு சத்தியமும் இயேசு தன் வாயை திறந்து சொல்ல. உபவாசம் இருந்தார் இயேசு. 40 நாள் உபவாசம் இருந்தார். மோசே 40 நாள் 3 டைம் மலைக்கு ஏறி தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டார். அது எல்லாம் உபவாசத்தை குறிக்கிறது. தேவன் அவர்களை கூப்பிட்டதுனால போனார். ஆனால் இது வாலண்டியராக கிரியேட் பண்ணப்பட்டது. இது ஃபாதர்மார்கள், ஆர்சி ஃபாதர்மார்கள் 10ஆம் நூற்றாண்டுல ஜனங்களை தேவனுடைய சபைக்கு வர வைக்கணும்னு சொல்லி வாலண்டியரா உருவாக்கப்பட்ட ஒரு காரியம். இதுல இயேசுவின் சத்தியம் ஒண்ணுமே கிடையாது. இப்படி சொல்றீங்கன்னு யோசிக்கிறீங்க. ஆமா, இயேசு சாம்பல் புதனை பத்தி எங்கேயுமே சொல்லப்படல. இயேசு 40 நாள் உபவாசம் இருந்து ஊழியத்தை ஆரம்பிச்சாரு. சிலுவைக்கு போறதுக்காக இயேசு உபவாசம் இருக்கல. ஊழியத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக 40 நாள் வனாந்திரத்துல உபவாசம் இருந்து ஊழியத்தை ஆரம்பிச்சார். சிலுவைக்கு போறதுக்காக இயேசு எந்த விதமான உபவாச ஜெபமும் செய்யல. ஒரு நைட்டு மட்டும் அந்த கெத்செமனே தோட்டத்துல கண்ணீரோடு ஜெபிச்சா அந்த கண்ணீர் இரத்த துளிகளாய் மாறினது. தவறா புரிஞ்சுக்காதீங்க. இயேசு சிலுவையில் அறையப்படுறதுக்காக உபவாசம் இருக்கல. அப்ப சாம்பல் புதன் அப்படின்னா பாவத்தை நீக்குவதற்கான ஜஸ்ட் ஒரு ஐடியாலஜி. அப்ப இந்த 40 நாள் சிஎஸ்ஐ மக்கள் என்ன பண்ணுவாங்க, 40 நாள் கறி மீன் முட்டை எதுவுமே சாப்பிட மாட்டாங்க. இந்த காணிக்கையை சேர்த்து வச்சு சர்ச்சு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிய தாமத்தில் அம்மா இருக்காங்க. 40 நாள் கறி மீன் எதுவும் சாப்பிட மாட்டாங்க. அந்த காணிக்கையை எங்களுக்கு கொடுப்பாங்க. ஐயா, இந்த 40 நாள் நாங்கள் எந்த நான்வெஜ்ஜும் எடுக்கல, அந்த காணிக்கையை உங்களுக்கு கொடுக்குறோம். அப்போ இது ஒரு அவங்க தங்களை தாங்களே தேவனுக்கு முன்பதாக ஒப்பு கொடுப்பதற்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு காரியம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யோபு 42ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். யோபு 42:6. வாசிப்போம். 42:6. ஆகையால் நான் என்னை அருவருத்து தூளிலும் சாம்பலிலும் இருந்து. அப்ப யோபு சொல்றாரு பாருங்க, நான் என்னை அருவருத்து எங்க போய் உட்கார்றாரு, தன்னை வெறுத்து கொள்வதற்காக சாம்பல்ல போய் உட்கார்றாரு.
தன்னை வெறுத்து கொள்வதற்காக, நான் இவ்வளவு நல்லவனாக இருந்தாலும் எனக்கு இவ்வளவு சோதனை வந்தது என்று சொல்லி தன்னைத்தானே வெறுத்து கொண்டு எங்க போய் உட்கார்றாரு? சாம்பல் உட்கார்ந்து என்ன பண்றாரு? மனஸ்தாபப்படுகிறார். அப்ப இந்த 40 நாள் நம்ம மனஸ்தாபப்படணும். நான் செய்த எல்லா காரியத்துக்காகவும் ஒருவர் சிலுவையிலே தொங்கி எனக்காக அவர் ரத்தத்தை சிந்திருக்கிறான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் மனஸ்தாபப்படணும். மனஸ்தாபப்பட்டு ஆண்டவருக்கும் நமக்கு ஒரு நல்ல நெருங்கிய உறவு உண்டாக்குவதற்காக இந்த 40 நாட்களை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பாவத்தின் மீது ஒரு வெறுப்பு வர வேண்டும். தீமையை குறித்து ஒரு வெறுப்பு வர வேண்டும். பிசாசின் கிரியைகளை குறித்து ஒரு வெறுப்பு வர வேண்டும். பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாத்தான் கிரியை குறித்து ஒரு வெறுப்பு வந்து அந்த வெறுப்போடு தேவ சமூகத்தில் போய் நின்று மனஸ்தாபப்படும் போது கர்த்தர் யோபின் முகத்தை பார்த்து நன்மை செய்து போல நமக்கும் நன்மையை செய்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. இப்போ முதலாவது காரியம், யோபு தன்னை வெறுத்து, தன்னை அருவறுத்து தூளில் சாம்பலில் உட்கார்ந்து மனஸ்தாபப்படுகிறார். யோனாவில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யோனா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிப்போம். யோனா 3ஆம் அதிகாரம் 6வது வசனம். இந்த செய்தி நினிவேவின் ராஜாவுக்கு எட்டின போது அவர் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தன் உடுத்திருந்த உடுப்பை கலட்டி போட்டு ரெட்டை உடுத்தி கொண்டு, அப்ப ராஜா இங்க என்ன பண்றாரு? ஜனங்களுடைய பாவம் மிகுதியானது, கர்த்தர் அழிக்க போகிறார் என்று சொல்லி யோனாவின் மூலமாக கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. இதை கேட்ட உடனே ராஜா தன்னை தாழ்த்துவதற்காக, 2வது காரியம், தன்னை தாழ்த்துவதற்காக சாம்பலிலே உட்கார்ந்தார். முதலாவது தன்னை அருவறுத்து மனஸ்தாபப்படுக்கிறதுக்காக யோபு சாம்பலிலே உட்கார்ந்தார். 2வது இந்த நினிவேவின் ராஜா தன்னை தாழ்த்தி தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுவதற்காக. 2 காரியம் கேட்டுக்கோங்க. தன்னை தாழ்த்தி தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுவதற்காக சாம்பலிலே உட்கார்ந்தார். முதலாவது யோபு தன்னை அருவறுத்து மனஸ்தாபப்படுவதற்காக சாம்பலிலே உட்கார்றார். நினிவேவின் ராஜா தன்னை தாழ்த்தி தேவனிடத்திலிருந்து இரக்கம் பெறுவதற்காக சாம்பலிலே உட்கார்றார். 3வது ஒரு மனிதன் சாம்பலில் உட்கார்ந்து ஜெபிக்கிறார் பாருங்க. தானியேல் 9ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட மூன்றாவது இங்கு தானியேல் சாம்பலில் உட்கார எதற்காக உட்கார? முதலாவது உபவாசம் பண்ணி, 2வது அவருடைய முகத்தை பார்ப்பதற்கு. பாருங்க, 2 பேரும் 2 காரியத்தை செய்யறாங்க. யோபு 2 காரியத்தை செய்யறாரு. முதலாவது காரியம் தன்னை அருவறுத்து, 2வது மனஸ்தாபப்படுகிறார். யோபு தான் செய்த எல்லா காரியத்தையும் அருவறுத்து ஆண்டவருக்கு முன்பதாக மனஸ்தாபப்படுகிறார். யோனாவில் சொல்லப்பட்டிருக்க அந்த ராஜா தன்னை தாழ்த்தி தேவனிடத்திலிருந்து இரக்கத்தை கேட்பதற்காக சாம்பலில் உட்கார. இங்கு தானியேல் உபவாசம் பண்ணி
தேவனுடைய முகத்தை தேட சாம்பல்ல உட்கார்ந்தார். பாருங்க, 3 பேரும் 3 விதமான காரியத்தை செய்கிறாங்க. இந்த காரியத்தை எந்த லிங்கும் இல்லை. ஆனால் 3 பேரும் தேவனிடத்திலிருந்து ஏதோ பெற்றுக்கொள்வதற்காக தங்களை தாழ்ந்தாங்க. அப்போ இந்த நாட்களில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். வாசிப்போம் 23வது வசனம். ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? இப்ப எல்லாம் யோபு பண்ணாரு, நினிவேவின் ராஜா பண்ணாரு, தானியேல் பண்ணாரு. இன்னைக்கு இந்த 40 நாள்ல நான் என்ன பண்ணணும்? அவருக்கு சொல்லப்பட்டு இயேசு சொல்கிறாரு, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுக்க வேண்டும். இன்னைக்கு நான் என்ன செய்யணும்னா, பாவத்துக்கு ஒரு வெறுப்பு வரணும், பிசாசின் கிரியைகள் மீது ஒரு வெறுப்பு வரணும், பிசாசின் அதிகாரத்தின் மீது ஒரு வெறுப்பு வரணும். என்னை பாவம் செய்ய தூண்டுகிற சகல காரியத்தின் மீது எனக்கு ஒரு வெறுப்பு வரணும். தன்னைத்தான் வெறுக்கணும். இந்த 40 நாள் நம்மை வெறுத்து இயேசுவை நேசிக்கிறவங்களா மாறணும். யாரை வெறுக்கணும்? நான் வாழ்ந்தா போதும், நான் நல்லா இருந்தா போதும், மற்றவங்க எக்கேடோ கெட்டு போகட்டும் அப்படின்ற எண்ணத்தை விட்டு தன்னைத்தான் வெறுத்து சிலுவை எடுத்துக்கொண்டு இயேசுவை பின்பற்ற வேண்டும். இந்த 40 நாள் என்னுடைய ஜெப வாழ்க்கை உயரணும். இந்த 40 நாள் வேத வசனத்தை வாசிக்கிற நேரங்கள் பெருகணும். இந்த 40 நாள் நானும் ஆண்டவரும் ஒரு நேர்கோட்டில் பிரயாணம் செய்வதற்காக இந்த 40 நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். யோபு சொல்றார் பாருங்க, யோவேல் சொல்றார் பாருங்க. யோவேல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். யோவேல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போமே. வாசிங்க. யோவேல் 2:13. நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து. அப்ப இந்த 40 நாட்கள் நான் என் வஸ்திரத்தை கிழிச்சிட்டு நான் பெரிய ஆளுன்னு காண்பிக்க கூடாது. என் இருதயத்தை கிழித்து தேவனிடத்திற்கு மனம் திரும்ப வேண்டும். இருதயத்தை கிழித்து தேவனத்துக்கு திரும்புங்கள் என்று சொல்லி யோவேல் ஜனங்களை கூப்பிடுறாரு. இன்னைக்கு நாம் இருதயபூர்வமாக தேவனுக்கும் நமக்கும் இருக்கிற உறவை வெளிப்படுத்தி காண்பிக்க வேண்டும். அப்ப இயேசு சொல்றாரு, தன்னைத்தான் வெறுத்து இயேசுவுக்கு பின் சொல்லணும். யோவேல் சொல்றாரு, உங்க வஸ்திரங்களை இல்லப்பா, உங்க ட்ரெஸ் முக்கியம் இல்ல, உங்க இருதயம் எனக்கு முக்கியம். உங்கள் இருதயங்களை கிழித்து தேவனிடத்துக்கு திரும்ப. இயேசு பாருங்க இன்னொரு காரியத்தை சொல்றாரு பாருங்க, வாசிப்போமே. மத்தேயு சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாம். நம்ம பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடாது. இருதயத்தை கிழித்து இருதயத்துக்குள்ள பாரம்பரியம் இருக்கக்கூடாது. இயேசுடைய போதனை என் இருதயத்துக்குள்ள இருக்கும். பரிசேயர் சதுசேயர் பாரம்பரியத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அந்த பாரம்பரியம் நம்மை பரலோகம் கொண்டு போய் சேர்க்காது. அப்ப இயேசு எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்னா, பாரம்பரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, தன்னுடைய போதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அப்ப இந்த 40 நாள் நீங்களும் நானும் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா, இயேசுவின் போதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்.
இயேசுவின் போதனை எப்படிப்பட்டது என்று சொல்லி நம் முக்கியத்துவம் கொடுத்து வாழும்போது இந்த 40 நாட்கள் இல்லாத அளவிற்கு வேதத்தின் சத்தியங்களை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு வழிவகை செய்கிறவராக. இன்னொரு வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிப்போம். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்தை வாசிப்போமே. ஓகேங்க, 2:17. அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாய் இருக்கிறது. அப்ப இதை நம்ம போதனை எல்லாம் எதை சார்ந்து இருக்கணும்னா கிறிஸ்துவை சார்ந்து இருக்கணுமே தவிர பாரம்பரியத்தை சடங்காச்சாரங்களையும் சார்ந்து நீங்களும். அப்ப இந்த லெந்து நாட்கள் என்னுடைய வாழ்க்கைக்கு எதா இருக்கணும் அப்படின்னா, நான் என்னையே வெறுத்து என் இருதயத்தை கிழித்து தேவனுடைய உபதேசத்தை எனக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வதல்ல, நம்முடைய சடங்காச்சாரங்களை மாற்றுவதற்காக இயேசு வரவில்லை. எனக்குள்ளாக உள்ளான இருதயத்தை மாற்றத்தை கொடுப்பதற்காக இயேசு போதனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். இந்த 40 நாள் இயேசுவின் போதனைகளுக்கு நீங்களும் நானும் முக்கியத்துவம் கொடுக்கும்போது அந்த போதனை சடங்காச்சாரத்துக்கு அப்பாற்பட்டு செயல்படும். இந்த 40 நாட்கள் இயேசுவோடு இன்னும் நெருங்கி ஜீவிப்பதற்கு இந்த நாட்களை நாம் பயன்படுத்திக் கொள்ளும்போது இந்த நாள் நம்முடைய வாழ்க்கையில் அதிசயமான காரியத்தை உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? சாம்பல் புதன் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரால் உருவாக்கப்பட்டதல்ல, சபையின் தலைவர்களால், விசேஷமாக ஆர்சி போதகர்களால, ஆர்சி ஃபாதர்னால 1ஆம் நூற்றாண்டில் அதை பிரகடனம் செய்தார்கள். 10ஆம் நூற்றாண்டில் அது ஒரு சட்டமாக மாற்றினாங்க. சட்டமாக மாற்றினதால நீங்கள் போனீங்கன்னா ஆட்சியத்துக்கு போனீங்கன்னா ஒரு கருப்பு மைய ஆட்சி மக்கள் எல்லாம் ஃபாதர் மூலமாக தலையில் நெத்தியில் வச்சுக்குவாங்க. அதுக்கு என்ன அடையாளம்னா, என் பாவம் நீங்குது அப்படின்னு சொல்லி அடையாளமாக நினைக்கிறார்கள். அது முற்றிலும் தவறான காரியம். இயேசுவின் இரத்தம் மட்டுமே என் பாவத்தை நீக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. இந்த 40 நாட்கள் யோபுவை போல வெறுத்து மனஸ்தாபப்பட்டு நினிவேவின் ராஜாவை போல தாழ்த்தி இரக்கத்தை பெற்றுக்கொண்டு தானியேலை போல உபவாசம் பண்ணி அவருடைய முகத்தை நோக்கி இயேசு சொன்னது போல உபவாசத்திலே, அதாவது தேவனுடைய போதனையிலே நிலைத்திருக்கும் போது இந்த 40 நாள் நமக்கு முக்கியமாக இருக்கும். இந்த 40 நாளில் நம்மை வெறுத்து அவரிடத்தில் இன்னும் அன்பு கூறுவதற்கு கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார்கள். கண்களை மூடி ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, எங்களை இயேசுவின் இரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, சடங்காச்சாரங்களை நம்பி வாழ்கிற கிறிஸ்தவர்கள் நாங்கள் இல்லை ஆண்டவரே. இயேசுவின் போதனையை நம்பி வாழ்கிறவர்களாய் நாங்கள் வாழ்வதற்காக இந்த 40 நாள் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. யோபு போல தன்னை வெறுத்து தேவனிடத்துக்கு மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புவதற்கு, தேவனிடத்தில் இன்னும் கிட்டி சேருவதற்கு யோபு சாம்பல்ல உட்கார்ந்தார். நினிவேவின் ராஜா தன்னை தாழ்த்தி தேவனுடைய அழிவு வரும் என்று நினைத்து இரக்கத்துக்காக சாம்பலில் உட்கார்ந்தாங்க ஆண்டவரே. தானியேல் உபவாசம் பண்ணி தேவனுடைய முகத்தை நோக்குவதற்காக சாம்பலில் உட்கார்ந்தாங்க ஆண்டவரே. இன்றைக்கு நாங்களும் அப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடிக்கு எங்கள் இருதயத்தை கிழித்து இயேசுவின் போதனையினாலே எங்கள் இருதயம் நிரப்பப்படுகிற அளவிற்கு நாங்கள் வாழ்வதற்கு இயேசுவின் போதனை எங்கள் இருதயத்தில் தங்குவதற்கு இந்த 40 நாட்கள் இயேசுவின் போதனை இன்னும் நன்றாய் அறிந்து கொண்டு இயேசுவின் போதனையினால் எங்கள் இருதயத்தை நிரப்பிக் கொள்வதற்கு எங்களுக்கு நீங்கள் அனுக்கிரகம் பாராட்டும். இந்த நாட்கள் எங்கள் வாழ்க்கையில் இன்னும் பக்தி வைராக்கியத்தோடு, இன்னும் பரிசுத்தத்தோடு, இன்னும் தேவனுக்கு பிரயோஜனமாய், தேவனுக்கு உண்மையாய் வாழ்வதற்கு இந்த நாட்களில் நாங்கள் பிரதிஷ்டை செய்து
அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை இயேசுவின் இரத்தத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.